எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோவில் கோதண்ட ராமர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போகிற வழியில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். ராவணனோட தம்பி விபூஷணனுக்கு ராமர் முடிசூட்டிய இடம். இந்த கோவிலோட வரலாறையும் இந்த கோவிலோட உள்ளமைப்பையும் இந்த கோவிலோட ஓப்பனிங் டைமையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போகிற பாதையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நேராக போன தனுஷ்கோடி, லெஃப்ட்டு கட்டானா கோதண்டராமர் கோவில். ஒரு தனி தீவுக்குள்ளே இந்த கோவிலை பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மன நிம்மதியோட சந்தோஷமாக இருக்கும். ராமாயணத்தோட தொடர்புடைய இந்த கோவில் வங்காள விரிகுடாவுக்கும் மன்னர் வளைகுடாவுக்கும் நடுவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். மத்தியானம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அயோத்தியை விட்டு ராமன், லக்ஷ்மணன், சீதை 3 பேரும் வனவாசம் சென்றிருப்பாங்க. அந்த சமயத்தில் சீதையை ராவணன் கடத்திட்டு போயிடுவார். அந்த கடத்திட்டு போனதுக்கப்புறம் ராவணனோட தம்பி விபூஷணன் நீங்கள் செய்கிறது தவறு, வேறொரு மனைவிக்கு ஆசைப்படுவது தவறுன்னு சொல்லி அவருக்கு புத்திமதி சொல்லுவார். அந்த சமயத்தில் விபூஷணனை தன் காலால் எட்டி மிதிப்பார் ராவணன். சீதையை ராமரோட சேர்த்து வைக்க விபூஷணன் இலங்கையை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வருவார். ராவணனோட தம்பியா இருந்தாலும் அவர் ரொம்ப நல்லவரா இருப்பார். சமயத்தில் ராமரோட டீம் விபூஷணனை பார்த்து பயப்படுவாங்க. இவரை கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் ஆஞ்சநேயர் காட்சியளித்து இவர் நல்லவர், நமக்கு சப்போர்ட் பண்ண தான் இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இலங்கையில் தோற்கடிக்க என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்றது விபூஷணனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா விபூஷணன் அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர், அந்த நாட்டோட இளவரசன் இல்லையா. பக்கம் போனால் ஈஸியாக ராவணன் தோற்கடிக்கலான்ற விஷயத்த விபூஷணன் ராமருக்கு சொல்லி தருவார். ராமர் ராவணன் போர் தொடங்குறதுக்கு முன்னாடியும் விபூஷணனுக்கு இந்த இடத்துல பட்டாபிஷேகம் நடந்ததான். அவர் போரில் ராமர் ராவணனை அழிச்சதுக்கு அப்புறமும் விபூஷணனுக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல பட்டாபிஷேகம் பண்ணதான் சொல்கிறாங்க. இதுதாங்க உண்மையான வரலாறு. இந்த கோவிலில் நீங்கள் கருவறையில் பார்த்தீங்கன்னா சீதை லெஃப்ட் சைடு இருப்பாங்க, நடுவில் ராமர் இருப்பார், அதுக்கு பக்கத்தில் லக்ஷ்மணன் இருப்பார், அதுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் மண்டிக்கிட்டு சாமி கும்பிட்ட மாதிரி வணங்கின மாதிரி இருப்பார். அவருக்கு பக்கத்தில் தான் விபூஷணன் இருப்பார். 5 பேரும் ஒன்றா இருப்பாங்க. பார்க்குறது ரொம்பவே சிறப்பு. இந்த மாதிரியான தரிசனம் வேறு எந்த கோவிலையும் நம்ம பார்க்க முடியாது. கோதண்டராமர் கோவிலில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம கோவில் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு. அந்த கோவில் கோபுரத்திலேயே பார்த்தீங்கன்னா 5 பேரோட உருவமும் பதிஞ்சிருக்கும். இந்த கோவில் நல்ல படி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். 1976 இந்த கோவிலை சீரமைச்சு கட்டியிருக்காங்களாம். நீங்கள் வீக்கெண்டுலேயோ இல்லை கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அப்பையோ போனால் இந்த கோவிலில் நல்ல க்ரௌடாக தான் இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள மற்ற பகுதிகளிலிருந்தே இந்த புனிதமான இந்த இடத்த பார்க்குறதுக்கு மக்கள் ஆர்வத்தோடு வராங்க. இப்போ நம்ம மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நின்று பார்த்தோன்னா கீழே உள்ள அவுட்டர் வியூ நல்லா தெரியும். கடலை சுற்றி இருக்கும். நடுவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த வாசல் வழியாக தான் விடுவாங்க நம்மளை. கோவிலுக்குள்ளே நான் சொன்ன கதைகள் எல்லாம் பெயிண்டிங்ஸாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா நான் சொன்ன இப்போ ஹிஸ்ட்ரியை ஐயர் சொல்வார். தமிழில் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த லாங்குவேஜில் கேட்கணுன்னு விருப்பப்பட்டாலும் அந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி ஐயர் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்வார். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கோவிலுக்குள்ளே ஃபுல்லாக பெயிண்டிங்ஸாக இருக்கும். அதே மாதிரி தான் ஃபுல்லாக பெயிண்டிங்ஸாக இருக்கும். மெயின் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் கருடர் இருப்பார். அதுக்கு லெஃப்ட் சைடு ராமானுஜர் இருப்பார். கருவறையில் இவங்க 5 பேரும் தரிசனத்தை ஒன்றா பார்க்கும் பொழுது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ ஒரு பழமையான கோவிலில் கருங்கல்லால் செய்யப்பட்ட இந்த 5 பேரோட சிலைகளை பார்க்கும் பொழுது உடம்பெல்லாம் மெய் சிலுத்துரும். அந்த அளவுக்கு தச்சுருவமாக அழகாக அந்த இடத்துல காட்சி தருவாங்க. இந்த கோவிலில் நீங்கள் நெய்வேத்தியம் படைக்கணும் இல்லை அர்ச்சனை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வரும்பொழுதே வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த கோவில் வாசலில் அந்த மாதிரி கடைகள் எதுவும் கிடையாது. இளநீ, சர்பத்து இந்த மாதிரி கடை தான் கோவில் என்ட்ரன்ஸில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கோவிலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோவில் 500லேருந்து 1000 வருஷம் பழமையான கோவில் சொல்கிறாங்க. 1964 தனுஷ்கோடியில் மிகப்பெரிய புயல் வந்தப்போ இந்த கோவிலில் மட்டும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் கம்பீரமாக காட்சியளித்ததான். கோவில் நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச ரொம்ப பெரிய பொக்கிஷம் தான். யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடை அழகாக மாற்றக்கூடிய குட்டி மினி உடன் ஐட்டம்ஸை தேடி அலையிறீங்களா? இனி நீங்கள் அலைய தேவையில்லை.
வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற ஃபோன் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இந்தியா முழுக்க டெலிவரி பண்ணுறாங்க. சாமி ரூமுகளை பயன்படுத்தக்கூடிய சின்ன மினி உடன் ஐட்டம்ஸும் இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.